beyond infinity and back again. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஏன் நம்ம வந்து இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி வந்து சைட்வே மார்க்கெட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணோம், எந்த மாதிரி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. இந்த இடத்துல நமக்கு வந்து காலையில் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 3 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் வச்சுட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த கேண்டில் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டில் வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலோட ஓவர் கம் பண்ணி க்ளோஸ் வைக்கல, அது நியர்பை வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை, ஓகேங்களா. சரி, அப்படியும் ஆனதுன்னா அது வந்து நேத்தியோட ஹையை வந்து பிரேக் பண்ணி போனதுன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதையும் நமக்கு வந்து மார்க்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணல. பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா 17,990க்கு மேலே சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கன்னா அப்சைட் போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ கீழே வந்துட்டு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோவை பிரேக் பண்ணுறப்ப என்னோட ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவுக்கு வரப்போ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டு அடுத்த 2 கேண்டில் வந்து கீழே ரொம்ப வேகமாகவும் போகலை, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு கிராஜுவலாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கிடைக்கல, உங்களுக்கு செல்லிங் சைடும் நமக்கு ஸ்ட்ராங் மொமெண்டம் கிடைக்கலங்கிறது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்லையே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த பாட்டமில் நான் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல டைரக்ஷன் இந்த இடத்துல கிடைக்கல, ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகலை. இந்த இடத்துல என்னோட டார்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அரௌண்ட் நான் 1000 ரூபீஸ் புக் பண்ணேன். அதுக்கப்புறமேல் மார்க்கெட் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 கேண்டில் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே வந்து இந்த இடத்துல 17,947 வந்து நமக்கு கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப நேரம் கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த கன்சாலிடேட் பண்ணிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், ஓகேங்களா. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நான் வந்து டார்கெட் எங்கே புக் பண்ணேன், இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ உங்களோட கொஷின் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் எப்படி என்ட்ரி எடுத்தீங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கிறது நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ரொம்ப நேரமாக கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்களா, இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 20 மூவிங் ஆவரேஜும் 200 மூவிங் ஆவரேஜும் ஒரே பிளேஸில் வந்துட்டாங்க, ஸ்டாக்கும் ஒரே பிளேஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு 3 பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ஒரே இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்கும் 20 மூவிங் ஆவரேஜும் 200 மூவிங் ஆவரேஜும் இந்த இடத்துல ஒரே இடத்துல நேரோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கிருந்து ஒன்று அப் சைடு போகலாம், இல்லைனா டவுன் சைடு போகலாங்கிறது என்னோட வியூ, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனால் நமக்கு வந்து அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பாகும், கீழே வந்தால் டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பாகவும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணி மேலே இந்த கேண்டில் வச்ச உடனே நான் என்னோட என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துட்டேன், ஓகேங்களா. இந்த இடத்துல எடுத்துட்டு என்னோட டார்கெட் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு டேவோட ஹை இல்லைனா அதுக்கு நியர்பை, அப்படி தான் என்னோட டார்கெட் இருந்தது. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே ரொம்ப பெரிய மொமெண்டம் கொடுக்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த அளவுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் போகுங்கிற மாதிரி நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல டார்கெட்டை புக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இந்த சைட்வே மார்க்கெட்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு இன்னைக்கு டேவோட ஹை இன்னைக்கு டேவோட லோக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு சுற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேவோட ஹை வந்து நமக்கு 17,117, அது பிரேக் பண்ணி நமக்கு ஹை போகலை. இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 16,948, இதை பிரேக் பண்ணியும் போகலை. ஸோ அதனால் நம்ம வந்து என்னோட என்ட்ரி இங்கே எடுத்துட்டு இன்னைக்கு டேவோட ஹை அதுக்கு நியர்பையில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே போகலை, ஓகேங்களா. ஸோ அதனால் எப்பயும் வந்து சைட்வே மார்க்கெட்டில் டே ஹை டே லோ வச்சு பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே போனாங்க, திரும்ப அந்த ஹையே பிரேக் பண்ணல, திரும்ப கீழே வந்துட்டாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே மார்க்கெட்டு கீழே அந்த டேவோட லோவை பிரேக் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இங்கே வந்து பெருசாக மொமெண்டம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஓகேங்களா? உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமம் ரேஞ்சு தான். ஸோ ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே என்னோட ஸ்டாப் லாஸ் கிடைச்சிது. ஸோ அதனால் என்ட்ரி வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து 14,177 வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டான என்ட்ரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் மார்க்கெட்டு. ஸோ சைட்வே மார்க்கெட்லேயே நம்மளால் பணம் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு போடணும்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஏதாவது டவுட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young Gaga not talking.